அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் போட வேண்டியது இல்லை. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஒரு அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள் ₹500 நம்ம பே பண்ணி கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போடணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ₹1000 பே பண்ணி போடணுங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன, ஒரு 15 days அது டைம் கொடுத்துருப்பாங்க, ஒரு 12 days டைம் கொடுப்பாங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நமக்கு ஒரு டைம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கனால நீட் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ண மாதிரியே நம்ம அப்ளிகேஷன் போடணுங்க. ஸோ அந்த டேட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 daysல நமக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட், மேனேஜ்மெண்ட் கோட்டால நிறைய கேட்டகரி இருக்கும். இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 or 4 daysல நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுங்க. கவுன்சிலிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரிக்கெல்லாம் சென்னையில் டைரக்டாக கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் நேரடியாக அங்கே கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அப்போது அதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போகிறதுக்கப்புறம் அதர் கேட்டகரி 92.5 ரிசர்வேஷன், அது பிரைவேட் ஸ்கூல்ஸ், ஐசிஐசி ஸ்கூல்ஸ், சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ், அந்த மாதிரி அதர் கேட்டகரி ஆஃப் ஸ்கூல்ஸுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங். அது அப்ளிகேஷன் இஸ் ஆல்சோ ஆன்லைன், கவுன்சிலிங்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் தான். நம்ம சென்னை போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை நிறைய பெற்றோர்களும் குழந்தைகளும் புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பார்ட். அது நிறைய தவறுகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ தவறு இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லாஸ்ட் இயர் எந்த மாதிரி கவுன்சிலிங் எப்போ நடந்தது, கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, எவ்வளோ நாள் கவுன்சிலிங் நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ மறக்காமல் எங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, நிறைய குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங். இது கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு பார்த்துக்குங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், சாய்ஸ் லாக்கிங் பண்ணணுங்க, பேமெண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாமே ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்லேருந்து 25/7 3/8 வரைக்கும் பார்த்தீங்களா ஒரு 8 days நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணாங்க. இது ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெட்யூல். அப்போ டென்டேட்டிவாக இந்த வருஷம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாங்க. அப்போது நமக்கு ரேங்க் 1லேருந்து எல்லா ரேங்க் வரைக்குமே எல்லாருமே நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ப்ரொவைடட் நம்ம அப்ளிகேஷன் போட்டிருக்கணுங்க. ஸோ பாருங்கள், 25,856 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13,179 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாருமே சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அப்போது அப்ளிகேஷன் போட்டு ஸோ உங்கள் அப்ளிகேஷன்லாம் ஓகே ஆகி அதுக்கப்புறம் உங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் எல்லா மாணவர்களுமே நம்ம கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். ஸோ இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற போது ஒரு பேமெண்ட் பண்ணணுங்க. எவ்வளோ பண்ணணும்? கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ₹500 பே பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ₹1000 பே பண்ணணும். இதுவும் நான் ரீஃபண்டபிள், இது திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்க, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறோம், 3/8 வரைக்கும் நம்ம பண்ணுறோம். ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது 4, 8 and 5 2 நாள் கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் ஆகுங்க. நம்ம கொடுக்குற சாய்ஸஸ் பேஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். டவுன்லோடிங் த ஆர்டர் அண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள் 7, 8, 9, 10, 11 ஒரு 5 days தான் டைம் இருக்குங்க. அப்போ நம்ம எல்லாமே ரெடியாக வச்சுருக்கணும். அது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் போகிற மாதிரி இருந்தால் பணம் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும். ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டியூஷன் ஃபீஸை கட்டணும். அதெல்லாம் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆஃப் ₹500 கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ஒரு ₹1000 நம்ம கட்டணுங்க. பாருங்கள், கவர்மெண்ட் கோட்டாக்கு இது டீட்டெயில்னா என்னென்ன ஃபீஸ் எல்லாம் கட்டணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம பதிவு பண்ண போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் த கேண்டிடேட் செக்யூரிட்டி டெபாசிட். அப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபீ ₹500 அல்லது ₹1000 கட்டணும். அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணும். எந்தெந்த காலேஜெல்லாம் நம்ம ப்ரிஃபரன்ஸில் போடுறோம்
அப்போ நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா எந்தெந்த காலேஜெல்லாம் இருந்தால் எடுப்போமோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம யூகிச்சு அப்போ நமக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஆன்லைன் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை தெளிவாக பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங்கில் தவறு பண்ணிட்டா கண்டிப்பாக மாற்ற முடியாது. அப்போது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பா அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் பண்ணணும்னா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட வேண்டியதில்லை. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு பண்ணுறனாலும் செக்யூரிட்டி டெபாசிட் வேண்டியதில்லை. கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்க்கும் வேண்டியதில்லைங்க. கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பண்ணால் 30,000 ரூபாய் நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். ஸோ இந்த செக்யூரிட்டி டெபாசிட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 1 இயர் முன்னாடி இந்த டியூஷன் ஃபீஸில் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் அதை மாற்றிட்டாங்க. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் டிசம்பர் மந்தில் ஜனவரி மந்தில் ரீஃபண்ட் ஆகுங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இது இன்னொரு டவுட் வருங்க. அது நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் SC ST கேண்டிடேட்டாக இருந்தால் இன்கம் 2.5 lakhs இருந்தோம்னா அவங்க செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட வேண்டியதில்லை. அப்போ SC ST கேண்டிடேட்டுக்கு SC ST SCA இவங்களுக்கு இன்கம் பேரண்ட்ஸோட இன்கம் 2.5 lakhs இருந்ததுன்னா அந்த செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம கட்ட வேண்டியதில்லை. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நம்ம 1 lakh நம்ம கட்டுற மாதிரி இருக்குங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ யூ ஹேவ் டு ஃபில் 1 lakh rupees செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். இப்போ இந்த சாய்ஸ் பாருங்க 1 lakh rupees நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற கட்டணும். ஸோ ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் இந்த ஆப்ஷன் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஆல் த சீட்ஸ் விச் ஆர் அப்ளைட். அப்போ நீங்கள் எல்லா சீட்ஸையும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா தனியாக நடந்தது, மேனேஜ்மெண்ட் கோட்டா தனியாக நடந்தது. பட் லாஸ்ட் இயர் 2 சாய்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா வேணா ஃபில் பண்ணலாம், அடுத்ததுல மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபில் பண்ணலாம். உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் சாய்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் வர மாதிரியே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் மாற்றிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நிறைய நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்டட் அவுட் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. ஸோ அந்த ஆப்டட் அவுட் ரூலை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நிறைய ஒரே வீடியோவில் சொல்லி உங்களுக்கு பயப்படுத்த விரும்பவில்லை. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளிகேஷன் போட வேண்டியதில்லை, தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போடணும். ஸோ தேவைப்படுறவங்க ஒரு அப்ளிகேஷன் போடலாம், ஒரு சில 2 அப்ளிகேஷன் போடலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டினதுக்கப்புறம் நமக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அது ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கட்டணும். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், மாப்அப் கவுன்சிலிங் சொல்லக்கூடிய தேர்ட் கவுன்சிலிங், ஸ்ட்ரே ரவுண்ட், ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட், இந்த மாதிரி 5 கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்ததுங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் நீங்கள் கவனமாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட்ஸ் பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.